இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எனக்கு பிரெட் ஆம்லெட் தான் வேணும்னு என் பையன் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தான். வெளியே போனால் வெளியே ரொம்ப மழை பெஞ்சிச்சு. வீட்டிலேயே பிரெட்டோட இன்க்ரீடியன்ஸ்லாம் இருந்துச்சு. சரி அதை வச்சு நம்மளே ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரெட்டு செஞ்சுருந்தேன். உண்மையிலே சூப்பராகவே வந்துருந்துச்சு. இப்போ ஒரு பவுலில் கை பொறுக்கிற அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் சுகர், 2 டீஸ்பூன் போல் ஈஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து 2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து பட்டரை வந்து கொஞ்சம் உருக்கி அந்த பட்டரை நான் இதில் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். நம்ம எப்படி ஒரு மாவு வந்து பிசைவோமோ அது மாதிரி நல்லா மாவு விட்டு கலந்து இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்து நான் பிளேட்டில் சேர்த்து இதை நல்லா இழுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கைவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலில் எண்ணெய் தடவி அந்த எண்ணெயை நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ இதுக்கப்புறமா அந்த மாவு அது மேலே வச்சு திருப்பியுமே மறுபடியுமே அதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு இது வந்து 1 ஹவர் அப்படியே வச்சுட்டேன். நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி நல்லா மாவு புளிச்சிருந்தது. இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு நான் கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மாவு தடவிட்டு இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து ஒரு ப்ரெட்டோட அளவுக்கு வந்து இதை நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நான் வந்து அந்த கண்டெய்னரில் கொஞ்சமாக வந்து ஆயிலில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டையும் இதில் வச்சுட்டு இதை திருப்பி மூடி போட்டு ஒரு ½ அன் ஹவர் அப்படியே வச்சுருந்தேன். மாவு நல்லா டபுள் த சைஸாக ஆச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து பால் அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே ஒரு கலர் வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக வெள்ளை எள்ளை வந்து தூவி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இதை வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது 170 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் வச்சு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பராக வந்து ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துட்டா அவ்வளோதான், சூப்பராக வந்து பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு என் பையனுக்கு பிரெட் ஆம்லெட் செஞ்சு கொடுத்துட்டேன். உண்மையிலே ஹோம்மேட் பிரெட் வந்து நல்லாவே தான் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.